கொட்டமுத்து செடி என்னது? தற்கொலை படை, சூசைடல் கிராப். தண்ணிய கொடுத்து உங்க மெயின் பயிரை காப்பாத்துது. கொட்டமுத்துன்னு சொல்ற ஆமணக்கு செடி தாமரை இலை மாதிரி அகலமா இருக்கும். இது இப்படி விரிச்சுக்கிட்டு வெளி வட்டத்துல நிக்கும் போது வெளி வட்டத்திலிருந்து வர்ற கெடுதல் செய்யற பூச்சி கொட்டமுத்து இலைய பார்த்தவொடனே வாயில ஜொல்லு ஒழுகி அங்கேயே இறங்கி செட்டில் ஆயிரும். அங்க இறங்கி பூச்சியா இருந்தா அன்னைக்கு போட வேண்டிய 40 முட்டையை போட்டுட்டு புழுன்னா அதை சாப்பிட வேண்டிய 50 மடங்கு கொட்டமுத்து இலையை தின்னுட்டு உங்க கம்பு சோளத்தை தாண்டி உங்க தட்டைப்பயிரையும் தாண்டி ஜம்ப் அடிக்கும். ஆனா இப்ப நமக்கு விஷயம் தெரிஞ்சு போகும். எவன் உள்ள வந்திருக்கான், யாரு அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர், யாரு கொட்டமுத்துன்னு சொல்ற ஆமணக்கு செடி அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர். எப்பா உன் வயலுக்குள்ள இவன்லாம் என்னை தாண்டி போயிருக்கான்டா, இங்க பாரு அவனோட அட்டெண்டன்ஸ் என் கையில இருக்கு. என்ன அட்டெண்டன்ஸ்? அவன் போட்ட முட்டை, அவன் போட்ட எச்சம் எல்லாம் இந்த பத்தியா நான் கையில வச்சிருக்கேன். இதுதான் அட்டெண்டன்ஸ். உள்ள எவன் போயிருக்கான்னு இங்க உக்காந்துருக்கேன் பாரு. இந்த கம்பு சோளம் மக்காச்சோளமும் இந்த தட்டைப்பயிரையும் போட்டுட்டு மறந்துடலாம். ஆனா இந்த கொட்டமுத்து செடியை போட்டுட்டு மறந்துடக்கூடாது. அந்த செடிகளை செக் பண்ணி அந்த செடிகள்ல இருக்கிற முட்டை குவியலையும் புழுக்களையும் என்ன பண்ணி விட்டுறணும், கசக்கி விட்டுறணும் இலையோட சேர்த்து. கொட்டமுத்து செடியில இருந்து மகசூல் நமக்கு கிடையாது. கொட்டமுத்து செடி என்னது? சூசைடல் கிராப். சூசைடல் கிராப்னா என்னது? தற்கொலை படை. தண்ணிய கொடுத்து உங்க மெயின் பயிரை காப்பாத்துது. அதோட கசக்கி விட்டுறணும். இது கொட்டமுத்து செடி.